ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சாரியை மெஷர்மெண்ட் எடுத்து ப்ளீட்டிங் எப்படி பண்ணணும் தான் இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட்டுக்கு எந்த டேப்பும் யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட் இந்த 3 பின்னில் வந்து எப்படி மெஷர்மெண்ட் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பின் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு டக்கின் பண்ணுவோம் இல்லையா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டாக நாபிக்கு ரைட் சைடு வந்து மெஷர்மெண்ட் இருக்கணும். இப்போ நான் சாரீ பிடிச்சிருக்கேன்ல, ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கணுமே தவிர க்ராஸாக போகக்கூடாது. என் நாபிலேருந்து ரைட் சைடு வைக்கிறேன். இருந்து நான் ஜஸ்ட் ஒரே ஒரு ரவுண்ட் மட்டும் தான் பண்ணுறேன். அந்த சாரியை வந்து நான் டைட்டாகவே புல் பண்ணல, ஒரே ஒரு ரொட்டேட் மட்டும் தான் பண்ணுறேன். ரொட்டேட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக என் நாபிக்கிட்ட வச்சுட்டு அங்கேருந்து ஒரு 1 இன்ச் நம்ம அந்த தம் ஃபிங்கர்லேருந்து ஒரு மிடில் ஃபிங்கர் வரைக்கும் நான் சைஸ் எடுத்துக்கிறேன். அதுதான் 1 இன்ச்சுன்னு சொல்லி மார்க் பண்ணிவிட்டு அங்கே வந்து நான் ஃபஸ்ட் பின் பண்ணுறேன். நான் வந்து இந்த பின் பண்ணியிருக்கேன் இல்லையா, ஸோ அங்கேருந்து தான் ப்ளீட்ஸ் எடுக்க போகிறேன். அதனால உங்கள் பாடி சைஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த மாதிரி 1 இன்ச்சு வச்சு பின் பண்ணிக்கோங்க. செகண்ட் பின் வந்து ஹைட் மெஷர் பண்ணிக்கணும். இந்த மாதிரி பல்லு சைடு எடுத்து உங்களுக்கு எந்த ஹைட் வேணுமோ அந்த ஹைட்டு வச்சுக்கிட்டு கரெக்டாக என்னோடய ஷோல்டரில் அங்கே வந்து நான் செகண்ட் பின் பண்ணுறேன். இப்போது செகண்ட் பின் பண்ணியிருக்கேன் இல்லையா, ஸோ அங்கேருந்து சாரியை வந்து திருப்பி ஒரு ரொட்டேட் பண்ணி லெஃப்ட் சைடாக கொண்டு வந்துடுறேன். ஸோ கொண்டு வந்துட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி என்னோடய நாபிக்கிட்டேருந்து அங்கேருந்து ஒரு 1 இன்ச் நான் வந்து சாரியை வந்து இழுத்துலாம் பிடிக்கல, ஜஸ்ட்டு சிம்பிளாக ஒரே ஒரு ரொட்டேட் மட்டும் தான் பண்ணேன். ஸோ இங்கேயும் பார்த்திங்கன்னா நாபிலேருந்து ஒரு 1 இன்ச் என்னோடய தம் ஃபிங்கர்லேருந்து என்னோட மிடில் ஃபிங்கரில் எங்கே முடியுதோ ஸோ அங்கே வந்து தேர்ட் பின் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பின் அண்ட் தேர்ட் பின் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ இதுக்கு மிடில் தான் வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் டக்கின் பண்ணுற ப்ளீட்ஸ் வரப்போகுது. இப்போது ஃபஸ்ட்டு பின் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அங்கேருந்து நான் ப்ளீட்ஸ் எடுக்கிறேன். இன்கேஸ் நீங்கள் வந்து லெஃப்ட் சைட்லேருந்து எடுக்கிறீங்க அப்படின்னா லெஃப்ட்டில் இருந்து அந்த தேர்ட் பின் இருக்கு இல்லையா, அங்கேருந்து ப்ளீட்ஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எப்போவுமே வந்து ரைட்லேருந்து தான் எடுப்பேன்னு சொல்லி நான் ரைட் அந்த ஃபஸ்ட்டு பின்லேருந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி ப்ளீட்ஸ் எடுக்கும் போது பார்த்திங்கன்னா உங்களோட கையை வந்து ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணாமல் சும்மா லேஸாக வைங்க. அதே மாதிரி ப்ளீட்ஸ் வந்து ரொம்ப கிட்டே இருக்கக்கூடாது, ரொம்ப தூரமாக இருக்கக்கூடாது. ஜஸ்ட் உங்கள் ஹேண்ட் வந்து எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்தளவுக்கு கம்ஃபர்ட்டாக வச்சு ப்ளீட்ஸ் எடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா லாஸ்ட் ப்ளீட் வந்து எனக்கு வந்து அந்த பின் வந்து இடிக்குது. எனக்கு வந்து லாஸ்ட் ப்ளீட் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை. எனக்கு அந்த பின்னு டிஸ்டர்பாக இருக்கிறதுனால நான் வந்து லாஸ்ட் ப்ளீட்டை வந்து அப்படியே விட்டுடுறேன். அந்த ப்ளீட் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகணும். அந்த ப்ளீட்டை தாண்டி பின்னு வெளியே வந்திருந்தால் மட்டும்தான் ப்ளீட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஆகிருக்குன்னு அர்த்தம். இது வந்து பாதியிலே நின்றதுனால நான் அந்த லாஸ்ட் ப்ளீட்டை வந்து எடுத்து விட்டுறேன். ஸோ இந்த மாதிரி எடுத்து விட்டதுனால ப்ராப்ளம் இருக்காது. இப்போ நான் ப்ளீட் எடுத்ததுலாம் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஆஃப் இன்ச்சுன்னு சொல்லி நான் தள்ளி வைக்கிறேன். ஸோ எதுக்கு இந்த மாதிரி தள்ளி வைக்கிறாங்கன்னா ப்ளீட்ஸ் வந்து ரொம்ப அழகாக தெரியும். அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ரண்டில் டக்கின் பண்ணும் போது உங்கள் பம்ப் வந்து ரொம்ப பெருசாக தெரியாது. ஸோ அதுக்காக இது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆஃப் வச்சுட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பின் பண்ணோம் இல்லையா, இதுக்கப்புறம் அந்த மெஷர்மெண்ட் தேவையில்லை. ஸோ அந்த ஃபஸ்ட்டு பின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் எடுத்த ப்ளீட்ஸ்க்கெல்லாம் சேர்த்து ஒரு பின் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பின் பண்ணிவிட்டு நீங்கள் டக்கின் பண்ணும்போது நம்ம எடுத்து அரேஞ்ச் பண்ணிக்கிற ப்ளீட்ஸ் வந்து மூவ் ஆகாமல் அதே ப்ளேஸில் இருக்கும். ஸோ அதுக்காக இந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு பின் பண்ணிக்கணும். அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து மெஷர்மெண்ட் பண்ணி ப்ளீட்ஸ்லாம் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் பல்லு சைடும் ப்ளீட்ஸ் எடுத்துக்கலாம். பல்லு சைடு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ளீட் இருக்கு இல்லையா, ஸோ உங்கள் பாடி சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ளீட் சின்னதாகவோ இல்லை பெருசாகவோ வச்சுக்கலாம். பெருசாக வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சைடில் கவர் ஆகும். ஸோ அந்த ப்ளீட் மட்டும் பெருசாக வச்சுட்டு மீதி எல்லாமே குட்டியாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு எத்தனை ப்ளீட்ஸ் வருதோ 7, 8, 10, 12 வரைக்குமே நம்ம வந்து ஈஸியாக ப்ளீட்ஸ் எடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ளீட் மட்டும் பெருசாக வச்சுட்டு மீதி எல்லாமே குட்டி அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ப்ளீட்ஸ்லாம் கலையாமல் இருக்கிறதுக்கு அங்கே ஒரு சின்னதாக ஒரு பின் பண்ணிக்கலாம். இப்போது பல்லு சைடு வந்து நம்ம எடுத்த ப்ளீட்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு 3 பின் பண்ணணும். அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பின் நம்ம இப்போ பின் பண்ணியாச்சு. இப்போது செகண்ட் பின் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டேபிள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. டேபிள் இல்லை பெட்டில் போட்டுக்கலாம், இல்லை கீழே போட்டுட்டு மேலே வந்து அந்த ஃபஸ்ட்டு பின் பண்ணியிருக்கிற இடத்துல ஏதாவது ஒரு வெயிட் வச்சுக்கோங்க. நான் வந்து டேபிள் யூஸ் பண்ணுறேன். அண்ட் இந்த கிளிப் பார்த்திங்கன்னா அமேசானில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் சாரீ ட்ராப்பிங் கிளிப்புன்னு போட்டாலே ஸோ இந்த மாதிரி கிளிப் வரும். இந்த மாதிரி கிளிப் பார்த்திங்கன்னா நடுவில் வந்து ஒரு ஃபுல் கேப் இருக்கும். நம்ம துணி காய வைக்கிற கிளிப் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சாரீ ட்ராப்பிங் கிளிப்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கோகோடைட் மவுத் மாதிரி ஒரு இருக்கும். ஸோ இதுதான் வந்து டேபிள் இந்த மாதிரி கிளிப் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். பிக் வந்து நான் சைடில் ஆட் பண்ணுறேன். அண்ட் இல்லைனா கூட நீங்கள் வந்து அந்த கிளிப் பண்ண இடத்துல பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வெயிட்டு கொண்டு நீங்கள் வச்சுட்டு ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம கிளிப் பண்ணிட்ட அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இழுத்து புல் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து ப்ளீட்ஸ் எடுக்க ஈஸியாக இருக்கும். ஸோ அது அவ்வளோ ஈஸியாக வந்து கிளிப்பை தாண்டி அது வெளியே வராது. ஸோ இப்போ கிளிப் பண்ணிவிட்டு நான் வந்து ப்ளீட்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா அங்கே கிளிப் பண்ணிவிட்டு நான் ப்ளீட்ஸ் எடுக்கிறேன் இல்லையா, ஸோ இந்த இடத்துல கரெக்டாக பார்த்திங்கன்னா செகண்ட் பின் பண்ணுறேன். அங்கே வந்து ஒரு 7 or 8 ப்ளீட்ஸ் எடுத்திருப்பேன். இங்கேயும் வந்து 7 or 8 ப்ளீட்ஸ் எடுத்துகிட்டு இங்கே பின் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த ஃபஸ்ட்டு ப்ளீட்டை தாண்டி பின்னாடி இருக்கிற எந்த ப்ளீட்டும் வந்து ஃபஸ்ட்டு ப்ளீட்டை தாண்டி வெளியே வந்துடும்.
வந்திருக்கக்கூடாது. ஸோ உள்ளே தான் இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் ப்ளீட்ஸ் இருக்கும்போது செக் பண்ணி பார்த்து இந்த மாதிரி ஒரு செகண்ட் பின் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிளிப் பண்ண இல்லையா, ஃபஸ்ட்டு பின் அந்த இடத்துலேருந்து கிளிப் ரிமூவ் பண்ணிவிட்டு செகண்ட் பின் பண்ணியிருக்கிற இடத்துல வந்து கிளிப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தேர்டு பின் பண்ண போகிறோம். அந்த தேர்டு பின் வந்து மெஷர்மெண்ட்டில் நம்ம செகண்ட் பின் பண்ணியிருந்தாலே ஷோல்டரில், ஸோ இந்த இடத்துல தான் பல்லு சைடு வந்து தேர்டு பின் வரப்போகுது. ஸோ இந்த பின் பண்ணியிருக்கோம்ல, இதுதான் வந்து நம்மளோட ஹைட்டு மெஷர் பண்ண எடுத்த செகண்ட் பின். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த பின்னுக்கு நேராக பார்த்திங்கன்னா நான் ப்ளீட்ஸ் எல்லாம் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த ஷோல்டர் பின் அந்த செகண்ட் பின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் வந்து தேர்டு பின்னாக வந்து பின் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ மெஷர் பண்ண அந்த ஷோல்டர் பின் செகண்ட் பின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு மேலே வந்து நான் பின் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஷோல்டர் பின்னுன்னு தெரியறதுக்காக மேலே பின் பண்ணியிருக்கிறேன். அண்ட் அவ்வளோதான் காய்ஸ், இதுதான் வந்து ப்ரீ பீட்டிங் எடுக்கிற ஈஸி டெக்னிக். நான் இது வந்து அயன் பண்ணி பாக்ஸ் ஹோல் பண்ணல, அது வந்து நான் தனியாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ப்ரீ பீட் மட்டும் தான் எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம எதோ ஃபங்க்ஷன் போகிறோம், நாளைக்கு ஃபங்க்ஷன் போகிறோம், ஸோ முன்னாடி நைட்டே வந்து ப்ரீட் பண்ணி எடுத்து நம்ம கட்டிட்டு போகிறோன்னா ஸோ இந்த மாதிரி டெக்னிக் வந்து ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரீ பீட் எடுத்து பாக்ஸ் ஹோல் பண்ணுற சர்வீஸ் வேணும் அப்படின்னா, இல்லை கிளாஸஸ் வேணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இன்ஸ்டாகிராமில் நம்பர் இருக்குது, நீங்கள் மறக்காமல் போய் காண்டாக்ட் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு எதாவது ப்ரைடல் புக்கிங் வேணும்னாலும் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எதாவது கிளாஸ் டீட்டெயில்ஸ் வேணும்னா இந்த வீடியோவில் வந்து கிளாஸ் டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கேன். அண்ட் வந்து போஸ்டரும் வந்து இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப்லேயும் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் போய் செக் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோ வந்து பாக்ஸ் ஹோல் ரெடி பண்ணணும்னு சொல்லி வீடியோ அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பாய்.